जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது, அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு, வியாபார இழப்பு, தாமதம், காதல், தூரம், உடல் சோர்வு, பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது மட்டுமல்லாது சிலருக்கு பார்த்திங்கன்னா தீய கண்ணு, குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும். அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக இருக்கணும். அதே போல் பணியிடத்தில் புரிதல், பிழைகள் புரிதல், ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து விஷயங்களில் தாமதம், சட்ட வழக்கில் சிக்கல்கள், குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ கால், ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும். பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை நாட்களுக்கெல்லாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம், நம்ம என்ன செய்யணும், கந்தசஷ்டி வருது, விரதம் இருக்கிறது, அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது, முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள். கும்பராசி நேயர்களே, ஓம் நம சிவாய. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள், சில சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏற்கனவே படாத பாடு, ஜென்ம சனி, ஜென்ம ராகு, சனி வக்கரம், ஆதிசாரம், அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனைகள், உடல்நிலை பாதிப்பு, நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. இப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட குறைவு, தவறான தகவல்கள், நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், பழைய உறவுகள் மீண்டும் சோதனை பிரச்சனைகள் கொடுக்கிறது, எதிர்பாராத செலவுகள், சொத்து தொடர்பான குழப்பம், குடும்பத்தில் பதட்டம், காதல் உறவுகளில் குழப்பம், வேலை பளு சீரற்றது, புதிய முயற்சிகளில் தடைகள், இரண்டாவது திருமணத்தில் சிக்கல்கள், சில மன அழுத்தம், பதட்டம் மேலோங்கி இருக்கிறது. கர்மா அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஞாபகம் இருக்கா? இந்த கர்மா அப்படின்னு நான் சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கர்மா அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப வரும், கொடுத்த பணம் வரும், இனிமேல் அடுத்தடுத்த சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிகிட்டே போவீங்க. உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொடக்கத்தில் சில பதட்டங்கள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப அமைதி, சந்தோஷம் நிரம்பும். மாமியாருடன் நல்ல ஒரு உறவு சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சமரசமாக பேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வேலைப்பாடு சீரற்றதாக இருக்கும். சில நேரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் மூலம் வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் சில செலவுகள் அதிகமாகலாம், பண தாமதம் ஏற்படும். அன்றும் ஆனால் வாரம் இன்று முடிவில் ஏதாவது நல்ல நிதி நிலைமையெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். இந்த கர்மா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த புடலங்காய் கதை தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த புடலங்காய் கதை தெரியும்? அதாவது ஒரு ஊரில், ஒரு கும்பகோணம்ங்கிற ஒரு ஊரில், அந்த ஊரில் ஒரு புடலங்காய் வியாபாரி, அவருக்கு புடலங்காய் வியாபாரம் தான் செய்யக்கூடியவர். அந்த புடலங்காய் வியாபாரம் பண்ணுறாரு. அந்த புடலங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு அந்தனருக்கு புடலங்காய் கொடுக்கறது அவருடைய வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு புடலங்காய் மீனி 365 நாளும் அந்த அந்தனருக்கு போகும்போதெல்லாம் அவர் கஷ்டப்படுற, அந்த புடலங்காய் அவர் கஷ்டப்பட்டாலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு புடலங்காய் கொடுக்கறது அப்படிங்கிறது இருந்தார். ஒரு காலமாக அந்த புடலங்காய் வியாபாரி மறு ஜென்மத்தில் பெரிய சக்கரவர்த்தியாக பிறந்தார். சக்கரவர்த்தியாக இருக்கார். எதுக்குமே குறையில, எந்த ஒரு விஷயத்துக்குமே குறையில, அமோகமாக இருக்கார். அப்படிலாம் இருக்கக்கூடியவர் ஒரு ஜாதகத்தை பார்த்தார். அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்கிறார், போன ஜென்மத்தில் நீ புடலங்காய் வியாபாரியாக இருந்த,
ஒரு நாளைக்கு ஒரு அந்தனருக்கு ஒரு புடலங்காய் வீதம் 365 நாளும் ஒரு நாள் தவறாமல் நீ செஞ்சதுனால தான் இன்றைக்கி நீ சக்கரவர்த்தியாக இருக்கணும். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, நமக்கு இப்படி ஒரு கூப்பிட்றா, எல்லா அந்தனையும் கூப்பிட்றா, எல்லாருக்கும் எல்லா அந்தனுக்கும் நான் ஒரு புடலங்காய் கொடுத்ததுக்கே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா கூப்பிட்றா, எல்லாரையும் எல்லா அந்தனையும் கூப்பிட்றா. புடலங்காய்க்கே டிமாண்ட் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு புடலங்காய் வாங்கணுன்னு கோட்டு அந்த அரண்மனை, அவ்வளோதான். அந்த அரண்மனைக்கு போனால் தான் எல்லாமே வாங்க முடியும். அப்படி அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் 3 நாளுன்னு அப்படியே சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாரி வழங்குறார். அப்போ ஒரு இதுதான் ஒரு சின்ன புடலங்காய் வாங்கணுன்னா கூட அரண்மனைக்கு தான் போகணும். அந்த அளவுக்குலாம் இருந்தது. அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியும் காலமாற சக்கரவர்த்தி திரும்ப மறுநாள், அதாவது மறு ஜென்மத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியாக பிறக்கிறார். ஹோல்சேல் வியாபாரியாக பிறக்கிறார். அப்போ தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காட்டும்போது அவர் சொல்கிறார், ஜாதகம் பார்க்குற சொல்கிறோம், ஒரு ஜென்மத்தில் ஒரு அந்தனருக்கு நீ ஒரு இதை கொடுத்த, நீ சக்கரவர்த்தியாக பிறந்தும் நீ எல்லாருக்கும் நிறையா புடலங்காயெல்லாம் வாரி கொடுத்து எல்லாருக்கும் நிறையா நீ பண்ணினேன் அப்படி சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி வாரி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் நிறைய புடலங்காய் கொடுத்துருக்கேன்னு சொன்னால், நான் ஒரு அந்தனுக்கு கொடுக்கும்போது சக்கரவர்த்தியாக இருக்கும்போது நான் எல்லாருக்கும் நிறையா நான் கொடுத்தேன். அப்போ நான் இன்னும் இந்திரனாலில் இருக்கணும், இன்னும் பெரிய ஆளால், சக்கரவர்த்தியை விட இந்திரனாக நான் வாட வேண்டும், நான் எதுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ கஷ்டப்படும் போது நீ ஒரு நாளைக்கு ஒரு புடலங்காய் வீதம் நீ கொடுத்த, ரைட்டு. நீ சக்கரவர்த்தி ஆனதுக்கு அப்புறமும் நீ அதே புடலங்காயை நீ கொடுத்தா என்ன விஷயம், என்ன அர்த்தம்? நீ இப்போ ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி பொற்காசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, தங்கம் வெள்ளி ஆபரணம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், அதே புடலங்காயை தான் கொடுக்க ஆரம்பிச்சார். கர்ம வினை எங்கே ஆரம்பிக்குது, எங்கே தொடங்குது, எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? ஹோல்சேல் வியாபாரியாக கோயம்பேட்டில் திரும்ப அதே ஒரு புடலங்காய் வியாபாரியாக தான் பிறந்தேன். இன்னைக்கு நீ நல்லா இருக்கியா, கஷ்டப்படும் போது நீ செய்யறியா, ஆண்டவன் உன்னை நல்லா வச்சிருக்கானா, நல்லா வச்சிருக்கும் போது இன்னும் நீ நல்லா செய். அதே பச்சரிசி அதே வாழைக்காயை வாங்கி கொடுக்காது, அதை விட ஏதாவது நல்லதாக செய். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது நல்லது செய். ஆண்டவன் உன்னை நல்லா வச்சிருக்கானா, நல்லதை செய். ஆண்டவன் உனக்கு நீ கஷ்டப்படும் போது நீ நிறையா எல்லாருக்கும் நீ செஞ்ச, நீ நல்லா இருக்கும்போது அதை விட 2 மடங்கு நீ அதிகமாக செய்யணுமா வேண்டாமா? அதே பச்சரிசி அதே வாழைக்காய் அதே ஒரு இது நீ கஷ்டப்படும் போது என்ன செஞ்சோ அதே திரும்ப செய்யாது. அதை விட உன்னை ஆண்டவன் ஒரு படி நல்லா வச்சிருக்கான்னு நீ இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணு. குழந்தைகளை படிக்க வை, 4 குழந்தைகளை படிக்க வைக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அந்த மனசு வர வேண்டும். அப்போ தான் நீ சக்கரவர்த்தியாக இருந்த நீ இந்திரனாக போகலாம். இல்லைன்னா நீ திரும்ப அதே இடத்துக்கு தான் நீ வரணும், சுற்றி. கும்பராசி பொறுத்தளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க, நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டிங்க. இன்னமும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், கர்ம வினை பரிகாரத்தை உங்கள் சுய ஜாதகப்படி பார்த்து பண்ணுங்கள். தர்மம் பார்த்து கர்மம் செய். வாழ்க்கையில் சிறப்பாக வருங்க. சுபம். வாழ்க வளமுடன்.